அனுர ஜனாதிபதியாக வந்தால் பல மாற்றங்கள் இடம்பெறும். அனுரவுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் உட்பட அனைவருமே வாக்களித்திருந்தார்கள். இவ்வாறான சூழ்நிலையில் தான் 60 வயது தமிழ் பெண், அதாவது அஞ்சலி தேவி என அழைக்கப்படுகின்ற பெண் ஒருவர் பயங்கரவாத பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதனை தாண்டி புலம்பெயர் நாட்டிலிருந்து வந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அதை தவிர நினைவேந்தல் நிகழ்வுகள் மற்றும் புலிகள் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பதிவுகளை வெளியிட்ட மூவர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இவை தொடர்பில் தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். தற்பொழுது அனுர ஜனாதிபதியாக இருக்கின்றார். இலங்கை மக்கள் அனைவருமே அவருக்கு பெரும்பான்மையை நாடாளுமன்றத்திலே வழங்கி இருக்கிறார்கள். அதனை தாண்டி அவர் பல மாற்றங்களை ஏற்படுத்துவார் என்று கூறப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் நினைவேந்தல் நிகழ்வுகளை அனுஷ்டிப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. அப்போது தடை செய்யப்பட்ட புலிகள் அமைப்பின் நினைவு சின்னங்களையோ அல்லது அது சார்ந்த விடயங்களையோ பயன்படுத்தவோ காட்சிப்படுத்தவோ கூடாது என்கின்ற ஒரு தகவலையும் அனுர அரசு சார்பாக பகிர்ந்திருந்தார்கள். இப்படியான ஒரு நிலையில் தான் தற்பொழுது 60 வயது பெண் ஒருவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருந்தது. அதாவது திருவோணமலை மூதூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரே இவ்வாறு TID-யால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இன்றைய தினம் 10 மணிக்கு அவர் விசாரணைக்கு வர வேண்டும் என்று நேற்றைய தினம் செய்திகள் வெளியாக இருந்தது. அது தொடர்பாக அவர்களால் விசாரணைக்கு அழைக்கும் கடிதமும் வழங்கப்பட்டிருந்தது. இந்த செய்தி வெளியிடுகின்ற சந்தர்ப்பத்தில் அவர் விசாரணை பிரிவுக்கு சென்று வாக்குமூலம் வழங்கி இருப்பார் என்று கூறப்படுகிறது. அது தவிர கடந்த பிப்ரவரி மாதமும் அவர் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்கின்ற தகவலும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு 60 வயதுடைய ஒரு தமிழ் பெண் தொடர்ந்து TID-னால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். அவரிடமிருந்து வாக்குமூலங்களும் பெறப்பட்டு வருகின்றது. இவ்வாறு ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என்று தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இது தவிர தாயின் இறுதிக்கிரியைக்காக வந்த நபர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்டிருந்தார். கிளிநொச்சி உருத்தவபுரம் பகுதியைச் சேர்ந்த நபரே இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தார். அவருடைய வயது 43. அவர் பருத்தித்துறையில் உருளந்த தாயின் இறுதிக்கிரியைக்காக பிரித்தானியாவிலிருந்து இலங்கை வந்தபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருந்தமை தொடர்பான செய்திகள் வெளியாகியிருந்தது. அவர் பிரித்தானியாவில் இருக்கின்ற போது அங்கு நிதி சேகரித்து இங்கே கொழும்புக்கும் பன்னிக்கும் பயங்கரவாத நடவடிக்கைகளுக்காக அனுப்பினார் என்ற குற்றச்சாட்டு தான் அவர் மீது முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக அவருக்கு பயணத்தடையையும் நீதிமன்றம் விதித்திருந்தது. இவ்வாறான சூழ்நிலையிலே அவர் இலங்கை வந்த போது கைது செய்யப்பட்டிருந்தார். இவற்றை கடந்து மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் உட்பட 3 கைது செய்யப்பட்டதாக செய்திகள் வெளியாக இருந்தது. இவர்கள் 3 எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் சொன்னால், புலிகளின் தலைவரின் புகைப்படத்தை பகிர்ந்த குற்றச்சாட்டு மற்றும் பிரான்சில் ஒரு பெண் பதிவிட்டிருந்த காணொலியை எடுத்து தங்களது முகநூலில் பதிவிட்டு இனங்களுக்கு இடையிலே முரண்பாட்டை தோற்றுவிக்க முயற்சித்தார்கள் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இந்த 3 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதிலே 2 பேர் தற்பொழுது பிணையிலே விடுவிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனும் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். கொழும்பிலும் ஒருவர் பிணையிலே விடுவிக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் இங்கிருக்கின்ற இலங்கை மக்கள் மீது பிரயோகிக்கப்படுகின்றது. இதனை அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் ஜனாதிபதியாக வருவதற்கு முன்னரே இந்த சட்டம் தேவையற்றது, இந்த சட்டம் ஒரு கொடூர சட்டம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இன்று அவர் ஜனாதிபதி ஆனதன் பின்னரும் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பல கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றமை மக்கள் மத்தியிலே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனை தாண்டி புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் முதலீடு செய்வதற்காக இலங்கைக்கு வாருங்கள் என்று அழைக்கின்ற அனுரை முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது யாழ்ப்பாணத்தில் வைத்து பகிரங்கமாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அப்படி இருக்கின்ற போது வெளிநாட்டிலிருந்து இலங்கை வந்தாலும் 2009ஆம் ஆண்டு வெளிநாடு சென்றவர் இவ்வாறு மீண்டும் இலங்கைக்கு வருகின்ற போது அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சொன்னால் ஏனையவர்கள் இந்த நாட்டுக்கு வருவார்களா, முதலிட வருவார்களா என்கின்ற பல கேள்விகளை இங்கு கேட்க வேண்டி இருக்கின்றது. பொருளாதார வீழ்ச்சியை தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த அரசாங்கம். அப்படி இருக்கின்ற போது இவ்வாறான கைதுகள் மீண்டும் அதல பாதாளத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பினை உருவாக்குமே தவிர நல்லிணத்தை உருவாக்காது என்பதுதான் பலருடைய கருத்தாக இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன்.